ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தான் வீடியோவில் ரொம்ப நாள் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க் பிஸியாக போனதுனால. ஸோ அதான் இந்த வீடியோவில் கூப்பிட்டாங்க. சரி, ஜஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் தான். ஸோ எல்லாரும் இன்னைக்கு சண்டே. ஸோ எல்லா வீட்லையும் இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அடிச்சு நவுத்திட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் புரோட்டாசி போயிட்டு இருக்கு. நேற்று சாட்டர்டே யாரெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிங்களோ அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. சில பேர் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து முன்னாடியே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு சண்டே வந்து ஸ்பெஷல். எங்கள் அம்மா காலையிலே இருந்து எங்கள் அம்மா நான்வெஜ் வெஜ் எதுவாக இருந்தாலும் சூப்பராக குக் பண்ணுவாங்க. நல்லா சாப்பிடலாம். அது ஒரு நல்ல குக். எனக்கு அவங்க குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 3 வருஷமா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அவங்க சாப்பாடு எல்லாமே. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா கவனிப்பு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்குமே வந்து என்னன்னா போயிட்டு காலையிலேயே போயிட்டு மட்டன் எடுத்துட்டு வந்துட்டு ஸோ மட்டன் பிரியாணி பண்ணியிருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டெய்லியும் நான்வெஜ் தான். ஸோ டெய்லி நான்வெஜ் நல்லா வந்ததுலேருந்து டெய்லி நான்வெஜ் தான் செஞ்சுட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நான்வெஜ் தான். அப்பப்போ வந்து அதுவே ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால அப்பப்போ வந்து வெஜ் கேட்டு குக் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ என்னன்னா அவங்க பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக காலையிலேயே வந்து என்னன்னா நான் நல்லா தூங்குற கேஸு, என் தங்கச்சி நல்லா தூங்குற கேஸு. அதனால அவங்க குக் பண்ணும் போது நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். வீடியோ யாரும் எடுக்க முடியல. நல்லா தூங்கி எழுந்துட்டு சாப்பிட்டே முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அவங்க பண்ணியிருக்காங்க, அதை ஜஸ்ட் சின்னதா ஒரு 3-4 மினிட்ஸ் ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் நானும் தங்கச்சியும். ஸோ அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கோம். ஜஸ்ட் சின்ன ஒரு இன்ட்ரோ. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க பார்க்கலாம். ஓகே, தங்கச்சி வந்து காமிப்பா இப்போ. ஸோ என்னென்ன குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆமா, இவளோட அம்மா வந்துட்டு எங்களுக்காக மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்க சூப்பரா. ஆமா, ஸோ மட்டன் பிரியாணி ஆக்சுவலாக நான் வந்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட். யூஸ்வலாக நான் பிரியாணி சாப்பிட்ற அந்த குவான்டிட்டியை விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு. செம்ம டேஸ்ட். யூஸ்வலாகவே எங்கள் அம்மா செஞ்சால் நல்லா தான் இருக்கும். பட் இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு. ரைத்தா ஆஸ் யூஸ்வல் பிரியாணி பண்ணால் என்ன பண்ணுவோமோ அதையும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. ஒயிட் ரைஸ் வந்து என்னன்னா அப்பாக்காக. ஸோ அவரு ஒயிட் ரைஸும் சாப்பிடுவாரு. நானும் என்னன்னா கொஞ்சம் டைம் அப்பப்போ ஒயிட் ரைஸும் எடுத்துப்பேன். ஸோ அதுக்காக ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ரசம் கொஞ்சம். ஆமா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசம், சிக்கன் கொஞ்சமா. இதை நான் பார்க்கவே இல்லையே சிக்கனை. உனக்கு தான் செஞ்சாங்க. ஓகே, இப்போ சிக்கன் ஆக்சுவலாக இப்போதான் பார்க்குறேன். மேபி அடுத்த ரவுண்டுக்கு சிக்கன் எடுத்துப்போம். இது வந்துட்டு சாம்பார் அப்பாவுக்கு கொஞ்சம். சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆக்சுவலாக எல்லாமே காமிச்சிருப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்க டிஷ் தான். ஸோ எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் பண்ணும் போது எப்படி பண்ணுறாங்க காமிச்சிருந்தா ஒரு லாங் வீடியோவாக போயிருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் சண்டே உங்களுக்கு லாங் வீடியோ வரும். சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லிட்டு நெக்ஸ்ட் சண்டே என்ன பண்றாங்களோ அதை கொஞ்சம் ஏர்லியா இருந்து யாராவது ஒரு ஆள் வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். அப்பதான் வந்து எடிட் பண்ணி போட கரெக்டா இருக்கும். என்னன்னா சண்டே மோஸ்ட்லி எல்லாருமே நான்வெஜ் வந்து குக் பண்ணிருப்பீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சா மூவிக்கு வந்து போங்க. ஆக்சுவலா நேத்து வந்து நாங்க வந்து என்னன்னா இட்லி கடை மூவிக்கு போனோம். இட்லி கடை மூவிக்கு வந்து போனோம். படம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ போய் பார்க்குறவங்க அந்த படத்தை போய் பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க படம் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றது. எனக்கு பர்சனல் ஃபேவரட் அந்த படம் இந்த இயர்ல. ஏன்னா ஒரு டி ஃபேன், அதனால. ஆமா, எனக்கு வந்து தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அதுக்காகன்னு கிடையாது, ஜென்ரலாவே வந்து படம் நல்லாவே இருந்துச்சு. சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நல்லா நான்வெஜ் எல்லாம் குக் பண்ணிட்டு சாப்பிட்றோம். ரொம்ப அதுவும் இல்லாமல் இப்போ நல்லா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக ஒரு 5 days கிட்ட லீவ் இருந்துச்சு. ஆஃபீஸ் போல ஜாலியாக வீட்லேயே இருந்தோம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ நீங்களும் ஜாலியாக இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.